Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம evolution chapter start பண்றோம். NCERT ல line by line. Evolutionary biology is the study of history of life forms on earth. பூமியில இருக்கக்கூடிய life forms, அது animals இருக்கலாம், human being இருக்கலாம், microorganism, insect எதுவா வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து life forms on earth அதோட history, வாழ்க்கை வரலாறு of லைஃப் ஃபார்ம்ஸ் உயிருள்ள ஆர்கானிசத்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி படிக்கிறது தான் எவல்யூஷனுங்க. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எவல்யூஷன்? இந்த ராக்கி பாய் கதெல்லாம் இந்த கேஜிஎஃப் சாப்டர் 1 சாப்டர் 2ல் நெரேட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எவல்யூஷன்? டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் இன் ஃப்ளோரா. ஃப்ளோரா அப்படிங்கிறது பிளான்ஸ் செடி கொடி மரங்கள், பிளான்ஸை ஃப்ளோரா அப்படிம்போம். ஃபானானா அனிமல்ஸ், விலங்குகள், அனிமல்ஸ் that have occurred over millions of years on earth. We must have an understanding of the context of origin of life, that is evolution of earth, evolution of stars, and indeed evolution of the universe itself. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? millions of years on earth. millionsனா என்ன அர்த்தம்? ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஸோ பல 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்த அனிமல்ஸு, ஈவன் எர்த்து எப்படி இவால்வ் ஆகி வந்துச்சு, ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் எவல்யூஷனில் பார்க்க போகிறோம். வாட் ஃபாலோஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ்டியூட்னா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது. அண்ட் கன்ஜெக்சர்டு ஸ்டோரிஸ். கன்ஜெக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we are going to understand, இல்லை ஒரு விஷயத்தை நம்ம கெஸ் பண்ண போகிறோம், புரிஞ்சுக்க போகிறோம், வித்தவுட் சாலிட் எவிடன்ஸ் கரெக்டாக ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல், எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் we are going to guess, இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு கெஸ் கொண்டு வருவோம். அதுதான் கன்ஜெக்சர் ஸ்டோரிஸ் அப்படின்றோம், கெஸ் பண்ணி சொல்கிறது. This is the story of origin of life and evolution of life forms, or evolution of biodiversity on planet Earth in the context of evolution of Earth and against the background of the evolution of the universe itself. ஸோ நம்ம யூனிவர்ஸ் எப்படி இவால்வ் ஆகி வந்துச்சு, அப்போது எர்த்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம்ஸ், லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி இவால்வ் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகேங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக். when we look at stars, நட்சத்திரங்களை பார்க்குறோம். ஆன் எ கிளியர் நைட் ஸ்கை, கிளியர், மழை பெய்யக்கூடாது, மேகம்லாம் இருக்கக்கூடாது, கிளியர் ஸ்கையில் நட்சத்திரத்தை பார்க்குறோம். இன் எ வே லுக்கிங் பேக் இன் டைம், அது ஒரு விதத்தில் நம்ம காலத்தை பின்னோக்கி பார்க்குறதுக்கு ஈக்குவல். ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்ட் இன் லைட் இயர்ஸ். இந்த ஸ்டார்ஸ் இதுக்கெல்லாம் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம வந்து லைட் இயர்ஸில் சொல்லுவோம். வாட் வி see today is an object whose emitted light started its journey millions of years back. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நட்சத்திரம் மின்னி அந்த லைட் வந்துச்சு. இப்போ பல லட்சம் வருஷம் கழிச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி இப்போ அந்த லைட்டு மின்னிக்கிட்டு இருக்குல்ல, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃப்ரம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் அண்ட் ரீச்சிங் அவர் ஐஸ் நவ். ஸோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த லைட், எமிட் ஆன லைட்டை இப்போ நம்ம பார்க்குறோம். However, when we see objects in our immediate surroundings, we see them instantly and hence in the present time. ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்க, நீங்கள் உங்களை சுற்றி இருக்க ஆப்ஜெக்டில் டக்குன்னு பார்க்குறீங்க, இமீடியட்டாக பார்க்குறீங்க, இன்ஸ்டண்ட்டாக பார்க்குறீங்க, அதை ப்ரெசன்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, when we see stars, we apparently are peeping into the past. ஸோ ஒரு சாவி ஓட்டை இருக்கும், அது வழியாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன துளை வழியாக நம்ம என்ன பார்க்குறோம், முன்னாடி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்த லைட்டை இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே. த ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் கன்சிடர்ட் எ யூனிக் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ். த யூனிவர்ஸ் இஸ் வாஸ்ட், ரொம்ப பெருசு, நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங், த எர்த் இட் செல்ஃப் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன்லி அ ஸ்பெக், ஒரு சின்ன டாட், அதில் ஒரு புள்ளி, அவ்வளவுதான். த யூனிவர்ஸ் இஸ் வெரி ஓல்ட், ஆல்மோஸ்ட் 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. 1 பில்லியன்னா 100 கோடி. அப்போ 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு நம்மளோட யூனிவர்ஸ். ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் கம்ப்ரைஸ் த யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்குது. கேலக்சிஸ் கண்டெயின் ஸ்டார்ஸ்
and clouds of gas and dust. So universe இல்ல galaxyல நிறைய stars and cloud of gas dust எல்லாம் இருக்கு. Considering the size of universe, earth is indeed a speck. ஒரு சின்ன டாட் தான். எர்த் வந்து ரொம்ப ஒரு புள்ளி அளவுக்கு தான் இருக்கும் யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதோட சைஸ். The Big Bang Theory attempts to explain to us the origin of universe. Big Bang Theory அப்படிங்கிறது என்னன்னா அந்த காலத்தில் மிகப்பெரிய வெடிப்பு வந்து எல்லாம் சுக்குநூறாக கல்லாக தெரிச்சு போணுச்சு. அதில் ஒன்று எர்த்து ஒன்று சூரியன் அந்த மாதிரி வந்தது அப்படிம்பாங்க. இட் டாக்ஸ் ஆஃப் எ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து மாதிரி நடக்குது. அன்இமேஜினபிள் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வெடிப்பு. The universe expanded and hence the temperature came down. So அந்த வெடிச்சு யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால டெம்பரேச்சர் அப்படியே கம்மியாகிட்டே வந்துச்சு. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம்டு சம்டைம்ஸ் லேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன கேஸில் என்ன ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரி. ஓகே, த கேஸஸ் கண்டென்ஸ்ட் அண்டர் கிராவிடேஷன் அண்ட் ஃபார்ம்டு த கேலக்ஸிஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ். ஸோ இப்போ நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கேலக்ஸிஸை ஃபார்ம் பண்ணது வந்து அந்த கேஸஸில் கண்டென்ஸ் ஆகி தான். In the solar system of the Milky Way galaxy, Earth was supposed to have been formed about 4.5 billion years back. ஸோ நம்ம எர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக் வந்து எர்த் ஃபார்ம் ஆயிருக்கும். இது நீட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர் ஆன் த எர்த், இயர்லி எர்த். ஸோ அப்போ வந்து நமக்கு அட்மாஸ்பியர் இல்லை, அப்போ லைஃப் ஃபார்ம்ஸும் இருந்திருக்காது. வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா ரிலீஸ்ட் ஃப்ரம் மால்டன் மாஸ் கவர்டு த சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸை கவர் பண்ணிட்டு இருந்தது மால்டன் மாஸ்னால் உருகி போன அந்த மாஸ்ல இருந்து வந்த வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா இதெல்லாம் தான். The UV rays from the sun broke up water into hydrogen and oxygen and the lighter hydrogen escaped. So lighter hydrogen வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. Oxygen combined with ammonia and methane to form water, carbon dioxide and others. And ozone layer ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், யூவி ரேடியேஷன்லாம் அது வந்து ஃபில்டர் பண்ணிவிடும். அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து இன்னும் கூல் டவுன் ஆகும். ஸோ ஆஸ் இட் கூல்டு the water vapor fell as rain. மழை வர ஆரம்பிச்சுது. எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளம், குழி, ஆழங்கள்லாம் இருந்துச்சு. அதை டிப்ரெஷன் அப்படிம்போம். அது ஃபுல்லாக ஓஷனாக மாறிடுச்சு அந்த மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து. லைஃப் அப்பியர்ட் 500 million years after the formation of the earth, that is almost 4 billion years back. கணக்கு பண்ணி பாருங்க, எர்த் ஃபார்ம் ஆனது 4.5 billion years பேக், முன்னாடி 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, 4.5 வருஷத்துக்கு 4.5 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி எர்த் ஃபார்ம் ஆனிச்சு. எர்த் ஃபார்ம் ஆகி 500 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் லைஃப் ஃபார்ம் எர்த்தில் வந்துச்சு. அப்போ 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எர்த் ஃபார்ம் ஆனிச்சு. அது ஃபார்ம் ஆனதுலேருந்து 500 மில்லியன் இயர்ஸ் எகோ மைனஸ் போட்டால் 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எர்த்தில் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னு அர்த்தம். கொஷின் கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. டிட் லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ்? வெளி உலகம்னா பூமிக்கு வெளியில் வேறு பிளானட்லேருந்து லைஃப் வந்துச்சா? அதை பான்ஸ்பெர்மியான்னு சொல்கிறாங்க. நிறைய ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நம்புகிறாங்க. என்ன, some scientists believe that it came from outside. Life came from outside. Early Greek thinkers thought units of life called spores were transferred to the different planets including Earth. Panspermia is still favorite idea for some astronomers. விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு பான்ஸ்பெர்மியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளி உலகம், வேற்று உலகம், வேறு கிரகத்திலேருந்து தான் பூமிக்கு உயிரினங்கள் வந்துச்சு, அதுதான் நம்ம இப்போ இவால்வ் ஆகி இருக்கோம் அப்படிங்கிறத இன்னும் நம்புகிறாங்க. ஓகே, ஃபார் எ லாங் டைம் இட் வாஸ் ஆல்சோ பிலீவ் தட் லைஃப் கேம் அவுட் ஆஃப் டிகேயிங் அண்ட் ராட்டிங் மேட்டர் லைக் ஸ்ட்ரா, மட் எட்ஸெட்ரா. திஸ் வாஸ் த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னென்னா அழுகி போய்கிட்டு இருக்க, காஞ்சி போயிட்டுருக்க, மக்கி போயிட்டுருக்கிற திங்ஸ்லேருந்து இறந்து போனது தானே, அதுலேருந்து உயிரினங்கள் வருது அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். பட் ஸ்டில் லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சார். லூயிஸ் பாஸ்டர் பை கேர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் லைஃப் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறதுலேருந்து தான் இப்போ புதுசாக இருக்க உயிரினங்கள் வர முடியும், இறந்து போனதுலேருந்து உயிரினங்கள் வராது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணார். ஹி ஷோட் தட் இன் எ ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்க்னா என்ன, இந்த கிளாஸ் ஃப்ளாஸ்கில் ப்ரீ ஸ்டெரிலைஸ்னால் அதை தண்ணியில் சுடுதண்ணெலாம் போட்டு அதில் உயிரினங்களே இல்லாமல் ஆக்கிடுவார். அதில் லைஃப் டிட் நாட் கம் ஃப்ரம் த கில்டு ஈஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணார். ஈஸ்ட் எல்லாம் கொண்டு அதில் போட்டு
க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுலேருந்து உயிருள்ள ஆர்கானிசம் எதுவுமே வரல. while in another flask open to the air new living organisms arose from killed yeast. ஸோ காற்றுல ஓப்பனாக இருக்க மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் உள்ளே போகுது. அப்போ நியூ ஆர்கானிசம் வருது. அப்போது லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து தான் நியூ லிவிங் ஆர்கானிசம் வரும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து தான் நியூ லிவிங் ஆர்கானிசம் வரும்னு ப்ரூவ் பண்ணதுனால ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. however this did not answer how the first life form came on earth அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணல. அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்லேருந்து தான் புது லைஃப் ஃபார்ம் வருது. அம்மா குழந்தை, பெரிய செடி, விதை, நியூ செடி எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு லைஃப் ஃபார்ம் எங்கேருந்து வந்துச்சு அதுக்கான ஆன்சர் லூயிஸ் பாஸ்டர் கொடுக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசர்ச்லாம் கண்டினியூ ஆகுது. Oparin of Russia and Haldane of England proposed that the first form of life could have come from pre-existing non-living organic molecule. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான்-லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு திருப்பியும் ரஷ்யாவிலேருந்து ஒப்பாரினும் இங்கிலாந்துலேருந்து ஹால்டேனும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் RNA, ப்ரோட்டீன், இதுலேருந்து தான் லைஃப் ஃபார்ம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரிசீடட் பை கெமிக்கல் எவல்யூஷன். ப்ரிசிடென்ட்னா அதுக்கு முன்னாடி லைஃப் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடியே கெமிக்கல் எவல்யூஷன் நடந்திருக்கும். வாட் இஸ் கெமிக்கல் எவல்யூஷன்? ரொம்ப சிம்பிள். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வருது, அவ்வளவுதான். இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வருது. ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ஸ், அவ்வளோதான். இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, அதுவும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். அதை கெமிக்கல் எவல்யூஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லைஃப் ஃபார்ம் வந்துச்சுங்கிறாங்க. The conditions on earth were high temperature. அப்போ volcanic storms, வால்கானோலாம் வெடிச்சு செதறி அதை தெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரெடியூசிங் அட்மாஸ்பியர், ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும். அதில் என்னெல்லாம் இருந்துச்சு? மீத்தேன், அமோனியா, இந்த மாதிரி. 1953 எஸ்எல் மில்லர் அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட், மில்லங்கிற சயின்டிஸ்ட் வந்து அந்த காலத்தில் பல மில்லியன் பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் எப்படி அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சு, மீத்தேன், அமோனியாலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா. அதே மாதிரி ஒரு செட்டப்பை, சிமிலர் கண்டிஷன்ஸை அவர் லெபார்டரி ஸ்கேலில் உருவாக்குனார். ஹி கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் எ க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் வித் 800 டிகிரி செல்சியஸ். கொஷினில் கேட்பாங்க இந்த இதெல்லாம், நீட் கொஷினில் கேட்பாங்க. அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு? வாட்டர் வேப்பர் இருந்துச்சு, மீத்தேன் இருந்துச்சு, ஹைட்ரஜன் இருந்துச்சு, அமோனியா இருந்துச்சு. எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணார்? 800 டிகிரி செல்சியஸ். அதில் அவர் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆனதை அப்சர்வ் பண்ணார். அதே போல் மற்ற சயின்டிஸ்ட் இன் சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதர் சயின்டிஸ்ட் அப்சர்வ் ஃபார்மேஷன் ஆஃப் சுகர்ஸ், நைட்ரோஜன் பேசஸ், பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ ஒரு லிவிங் ஃபார்ம், ஒரு செல்லை எடுத்து பார்த்தா இந்த ஃபேட்டு, தென் ப்ரோட்டீன், அமினோ ஆசிட் இதெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் அமினோ ஆசிட், ஃபேட்டு, சுகர்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா அதெல்லாம் கம்பைண்ட் ஆகி தான் லிவிங் ஃபார்ம் வந்திருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு. அனாலிசிஸ் ஆஃப் மீட்டியோரைட். மீட்டியோரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு கிரகத்துலேருந்து விண்வெளிக்கல் வந்து விழுவுது. Content, meteorite content also revealed similar compounds indicating that similar process are occurring elsewhere in the space. So ஸ்பேஸில் இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்பேஸில் அமினோ ஆசிட், ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் மீட்டியோரைட். மீட்டியோரைட்டுங்கிறது வேறு பிளானட்லேருந்து வரக்கூடிய கற்கள், விண்வெளி கற்கள் அப்படிம்பாங்க. வித் திஸ் லிமிட்டட் எவிடன்ஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த conjectured story, without proof நம்ம கெஸ் பண்ணுறோம், அதான் conjectured story, that is chemical evolution was more or less accepted. ஸோ கிட்டத்தட்ட கெமிக்கல் எவல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கெமிக்கல் எவல்யூஷன் என்ன? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து, கான்ஸ்டிடியூயன்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகிறது. we have no idea about how the first self-replicating metabolic capsule of life arose. capsule of lifeனா செல்வாலோட, செல் மெம்ப்ரேனோட இருக்கக்கூடிய ஒரு செல், அதுதான் ஒரு ஃபார்ம். The first non-cellular forms of life could have originated 3 billion years back. 3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் லைஃப் ஃபார்ம் வந்திருக்கும். They would have been giant molecules, that is RNA, protein, polysaccharides எல்லாம். These capsules reproduced their molecules perhaps. ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் அவங்க மாலிக்யூல்ஸை திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. The first cellular form of life did not possibly originate till about 2000 million years ago. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஃபஸ்ட் லைஃப் ஃபார்ம் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. செகண்ட், தீஸ் வேர் ப்ராபப்ளி சிங்கிள் செல்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லைஃப் ஃபார்ம் வந்து சிங்கிள் செல்லாக இருக்கதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
all life forms were in water environment only. First form ஆன life forms எல்லாம் வாட்டரில் தான் இருந்திருக்கும். This version of biogenesisனா அந்த chemical evolution முதல்ல living organism chemical evolution முடிஞ்சு life form ஆனிச்சுல அதான். That is the first form of life arose slowly through evolutionary forces from non-living molecules is accepted by majority. So majority of the scientists non-living molecules and the chemical evolution அதாவது non-living molecules இருந்து தான் evolutionary forces மூலமா living molecules வந்திருக்கும், first living molecules வந்திருக்கும், first life வந்திருக்கும். However, once formed, how the first cellular forms of life could have evolved into the complex biodiversity of today is the fascinating story that will be discussed below. இருந்தாலும் first life form எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ஃபஸ்ட் பார்ட் வீடியோ ஆஃப் த எவல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.